ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஒரு பால் பன்னு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வீட்டிலேயே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால் பன் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நான் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தயிர் கூடவே ஒரு ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் தண்ணியாக தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. இது நம்ம எண்ணெயில் கிள்ளி இப்படி போட போகிறோம். அதனால இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1 ஹவர் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் 1 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா 1.5 மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த சமயத்தில் நல்லா எடுத்து பாருங்கள், சூப்பராக ஊறி வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சூப்பராக பன்னு சாஃப்டாக நல்லா வரும். இப்போ இது ஒவ்வொன்றா பன்னு மாதிரி நம்ம எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா பன்னு போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எடுத்து விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கைக்கு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நல்ல மிதமான தீ வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பொறுமையாக. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஷேப்பே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க, எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கலர் வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான தீ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான், இல்லைன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பன்னெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா சக்கரை பாகில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சக்கரை பாகில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். பன்னெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சக்கரை பாகு ஃபுல்லாக இழுத்துரும்.
இது வந்து சக்கரை பாகுல ஊறணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் சக்கரை பாகு படுற மாதிரி இதில் புரட்டி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம கடையில் பேக்கரியில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே தயிர் இருக்கும், சர்க்கரை இருக்கும், மைதா மாவு இருக்கும். அவ்வளோதான். இந்த 3-4 பொருட்களை வச்சு நீங்கள் சூப்பராக வீட்டிலையே இந்த பால் பன் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாமே இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான பால் பன் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.